அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அனைத்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ யூடியூப் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராப்பரான யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டு, அது என்னன்னா பிக்சால் இந்த ஆப்ல தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்றதுன்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பிக்சால் ஆப்ல எப்படி ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ற அனைவருக்குமே தம்ப்நெயில் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ கரெக்டா தம்ப்நெயில் எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சால் ஆப் அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம லோகோ, தம்ப்நெயில், பேனர் இது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கினா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்பேஜ் வரும். இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை டச் பண்ணி டிலீட் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த 3 டாட்டை டச் பண்ணி இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க டச் பண்ணுங்க. அகைன் கஸ்டம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணி இந்த இடத்துல யூடியூப் பேனர் வேணுமா, யூடியூப் தம்ப்நெயில் வேணுமா, இல்லை ஃபேஸ்புக்கு ஏதாவது கவர் ஆட் பண்ணணுமா, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூடியூப் தம்ப்நெயில் இதை டச் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த மாதிரி வந்துடும். நல்லா பாருங்க, புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். கலர் சேஞ்ச் பண்ண இந்த பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்க. அகைன் இதை இருக்குது பார்த்தீங்களா கலர், இதை நீங்கள் டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மேலே இருக்கிற கலர் ஆப்ஷனை டச் பண்ணுங்க. அகைன் ஏதாவது ஒரு கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரோஸ் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கலர் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுங்க. அகைன் இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நீங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஃப்ரம் கேலரி போங்க. உங்களுடைய போட்டோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த போட்டோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வைக்கும் போது யூனிக்கா அழகா வைக்கணும். ஸோ தம்ப்நெயில் தான் நம்மளுடைய சிடிஆருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளிக் த்ரூ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன். அகைன் இந்த இடத்துல நிறைய ஷேப் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்பை நீங்கள் பாருங்க. இப்போ நான் 1:1 இதில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, இதை டச் பண்ணால் அழகாக ரவுண்டாக மாறிடும் ஃபோட்டோ. ஸோ நான் இதை டச் பண்ணலை. ஸோ இப்போ ஸ்கொயர் ஷேப்லேயே நான் எடுத்துகிட்டு போகிறேன். அகைன் இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது ஜூம் அவுட் பண்ண என்ன பண்ணணும்னா, இந்த கார்னரை பிடிச்சி இழுத்து இப்படி சின்னது பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ மேலே கையை வச்சு இப்படி இழுத்துட்டு வரணும். அகைன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஷேக் ஆகாமல் இருக்க இதை நீங்கள் டச் பண்ணுங்க. அகைன் இந்த லாக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதையே டச் பண்ணி வெளியே வாங்க. இப்போ ஃபோட்டோ அசையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணி டெக்ஸ்ட் போய்க்கிறேன். அகைன் இந்த ஏவை டச் பண்ணி எடிட் ஆப்ஷன் போய்க்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன வேணா எழுதிக்கலாம். உங்களுடைய வீடியோக்கு சம்பந்தப்பட்ட லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் இங்கே எழுதுங்க சும்மா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா கனி தமிழ் டெக் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அகைன் இதை பிடிச்சி இப்படி இழுத்து வச்சுக்கிறேன். அகைன் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு லெட்டரை தான் எழுதி காமிக்கிறேன். நீங்கள் லைனாக கூட எழுதிக்கலாம். இந்த ஒரு லெட்டரை இப்போ நான் எப்படி எடிட் பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கலர் டச் பண்ணிக்கோங்க. அகைன் எந்த கலர் வேணால் மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரீன் கலர் வச்சுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நிறைய கலர் தேவைப்பட்டா இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணி இந்த இடத்துல நிறைய கலர் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. அகைன் டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிக்கிட்டா டைரக்டா கேலரிக்கு போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்கான்னு பாருங்க. அதாவது இந்த ஜிக்னா கலர்ல ஃபோட்டோ இல்லைன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோவை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணம் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அகைன் இதை நான் வந்து 1:1 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டிக் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சரியா தெரியல, அதனால பேக்ல இருக்கிற ஸ்க்ரீனை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னா இந்த பாக்ஸாக இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணி இந்த இடத்துல கலர் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணி நான் வந்து ஒயிட்ல வச்சுக்கிறேன். அகைன் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க அந்த ஸ்ட்ரக்சர்ன்ற ஆப்ஷன்ல நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ உள்ள கொண்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு பாருங்க லெட்டர். ஸோ உங்களுடைய ஃபோட்டோவில் என்ன கலர் இருந்ததோ அதே கலர்ல உங்களுடைய லெட்டர்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதே போல உங்களுக்கு இமேஜ் கலர் ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்களா கொடுத்துக்குங்க. அகைன் திரும்பவும் இந்த கனி தமிழ் டெக் அதை டச் பண்ணனா இந்த மாதிரி திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒபாசிட்டி இருக்கு, ரொட்டேட் இருக்கு, மாஸ்க் இருக்கு, ஃபாண்ட் சைஸை நம்ம மாற்றிக்கலாம். இதை நீங்கள் டச் பண்ணுங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எது வேணால் மாற்றிக்கலாம். ஸோ மேலே சேஞ்ச் ஆகுது பாருங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க கனி தமிழ் டெக் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. அகைன் இந்த இடத்துல பேக்ரவுண்டுன்னு இருக்கு, இதை நீங்கள் டச் பண்ணுங்க. டச் பண்ணி எனேபிள் கொடுங்க. இந்த இடத்துல கலர் இருக்கு, இதை டச் பண்ணுங்க. கொஞ்சம் மேலே தள்ளுங்க. இப்போ பாருங்க பேக்ரவுண்ட் நேமுடைய பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்ட கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த இடத்துல ஸ்பேசிங் இருக்கு, அலைன் இருக்கு, லைன் ஸ்பேசிங் இருக்கு, ஸ்ட்ரோக் இருக்கு. ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எனேபிள் கொடுங்க. அகைன் கொஞ்சம் மேலே தள்ளுங்க. இப்போ பாருங்க நான் ஏதாவது கலர் டச் பண்றேன். இப்போ பாருங்க இந்த எழுத்தை பாருங்க அவுட்லைன் வந்து மாறும். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியுது பாருங்க. அகைன் நான் டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்டர் ஷேடோன்னு இருக்கு. இந்த எழுத்துக்குள்ளார ஷேடோ ஏதாவது அடிக்கணுமா? இப்போ பாருங்க இதை நான் டச் பண்ணி எனேபிள் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கிரீன் கலர் கொடுக்குறேன். எழுத்துக்கு உள்பக்கமா வந்து ஷேடோ தெரியுது பாருங்க. நீங்க உத்து கவனிச்சா தெரியும், இல்லைன்னா நீங்க கூட யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிக் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த இடத்துல கம்போஸ்னு இருக்கு, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எனேபிள்டுன்னு இருக்கு, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க இந்த லெட்டர்ஸ்க்கு மேல கிராச் மாதிரி வரும், சரிங்களா? இது ஒரு டிசைன், தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க. இப்போ எனக்கு தேவையில்லை, அதனால நான் வந்து இன்ட்டு கொடுத்து வெளியே வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெசப்டிவ் அப்படின்னு இருக்கு, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எந்த மாதிரி கட்டங்கட்டமாக மாறுதுன்னு பாருங்க. தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நான் வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட் 3D ரொட்டேட்டட்னு இருக்கு, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். அகைன் இங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இப்படி வந்து நம்ம சாய்வா வச்சுக்கலாம், அகைன் இப்படி சாய்வா வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அகைன் நான் வந்து இதுவும் எனக்கு வேண்டாம், அதனால நான் வெளியே வந்துடுறேன். அகைன் பார்த்தீங்கன்னா 3D ஷேடோன்னு இருக்கு, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். எனேபிள் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க நான் கலர் சேஞ்ச் பண்ணும்போது மேலையும் சேஞ்ச் ஆகுது, நீங்க நல்லா பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க இப்படி தள்ளி பாருங்க, ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பை அப்படின்னு இருக்கு, நீங்க இதையும் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்ஷனும் எனக்கு வேண்டாம், உங்களுக்கு நான் சொல்லி தான் தரேன். நெக்ஸ்ட் இன்ட்டு டச் பண்ணி நான் வெளியே வந்துடுறேன். அகைன்
இங்க பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. இதை நான் டச் பண்ணி எனேபிள் கொடுக்குறேன். இந்த இடத்துல இங்க பாருங்க ரெண்டா அழகா பிரிஞ்சு காமிக்குது பாருங்க. இதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன். ஸோ உங்களுக்கு ஓரளவு இப்படி தனியா ரிஃப்ளெக்ஷன் வரணுமா இல்லை ஃபுல்லா தனியா பிரிஞ்சு இருக்கணுமா? ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்டு டச் பண்ணி வெளியே வந்துடுறேன். ஸோ தம்ப்நெயில் எப்படியெல்லாம் எடிட் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற இந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கு. இதை நீங்க டச் பண்ணி அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கஸ்டம்னு இருக்கு. இதை நீங்க டச் பண்ணி வெரி ஐ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து கேலரியில டவுன்லோட் ஆயிடும். இப்போ அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து கேலரியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகைன் ஆல்பம் டச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க நான் வந்து உங்களுக்கு சும்மா எடிட் பண்ணி காமிச்ச இமேஜ் வந்துடுச்சு. இது போல இந்த ஆப்ஷன்ல எது தேவைப்பட்டாலும் நீங்க டவுன்லோட் பண்ணி அழகா இந்த ஆப்ஷன்ல எது தேவைப்பட்டாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிக்சல் ஆப்ல எப்படி தம்ப்நெயில் மேக்கிங் பத்தி கத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல ஆல்ரெடி கேன்வா ஆப்ல எப்படி தம்ப்நெயில் மேக்கிங் பண்றதுன்னு போட்டிருக்கேன். சோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ புதுசா யாருன்னா இந்த சேனலை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மானிட்டைசேஷன் பாலிசியை பத்தி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட்னா என்னுடைய பிளேலிஸ்ட்ல ஷார்ட்ஸ் ஃபுல் டீடைல் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்தடுத்து வீடியோ ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க. யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைசேஷன் அப்ளை வரை எல்லா வீடியோவும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம். டாக்ஸ் ஃபார்ம் சப்மிட், பின் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் டீடைல் எல்லாமே எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. A to Z கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.